வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபக் வந்து அருணை புகழ்ந்து தள்ளியிருப்பாரு. எதுக்காக அவர் புகழ்ந்து தள்ளினாரு, அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணார் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அருண் வந்து எந்த அளவுக்கு கிச்சன் டீமை இந்த தடவை வழி நடத்தியிருந்தார், அந்த ரெஸ்பான்சிபிளாக நிறைய விஷயங்கள் பண்ணார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து கண்டிப்பாக கேப்டன் நோட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பட் அருணுக்கு வந்து ட்ரெஸ் வரல. பட் இருந்தாலும் அவர் வந்து கிச்சனில் ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தீபக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுறப்ப அருணை வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. என்னன்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த வாரம் யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அருண் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீ வந்து கிச்சன் டீமை வழி நடத்தின விதமும், கிச்சன் டீமில் நீ ரெஸ்பான்சிபிளாக ஒர்க் பண்ண விதமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீ வந்து சூப்பரான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இல்லைண்ணா உங்களோட இன்புட்ஸ் தான் எல்லாமே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்க மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி அருண் வந்து கேட்பாரு. இல்லை இதுக்காக தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அண்ட் தென் நீ என்னை ரெஸ்பெக்ட் பண்ணதும் சரி, ட்ரஸ்ட் பண்ணதும் சரி, பிலீவ் பண்ணதும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து அவரை விஷ் பண்ணிட்டு வெளியே போவார். ஸோ அருண் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெஸ்பான்சிபிளாக செய்வார் அப்படின்றதுக்கு இது ஒரு சாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் இவரோட கேம் வந்து என்னவா இருக்குது அவுட் ஆஃப் த கிச்சன் டீம். அதாவது இந்த வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிற வாரம். அதில் கிச்சன் டீமில் அவர் வந்து போயிட்டார். ஸோ அடுத்த வீக்கில் அவர் வெளியே இருக்கிறப்ப அவரோட கேம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.